டேட்டா அனலிஸ்ட் அண்ட் பிஸ்னஸ் அனலிஸ்ட் இந்த ரெண்டு ரோலை பத்தி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நிறைய இன்ஸ்டிடியூஷன்ல இல்லாட்டினா நிறைய ட்ரைனிங் டீம்ல பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்ஸ், எஸ்கியூஎல் டெவலப்பர், பைத்தான் டெவலப்பர் இதுக்குள்ள வந்துட்டு மேஜரா புஷ் பண்ணி பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ப்ராப்ளம் என்னன்னா, கைஸ் நீங்க ஒரு விஷயத்தை நீங்க கிளியரா புரிஞ்சுக்கணும். ஒரு இன்ஸ்டிடியூட்ல போயிட்டு நீங்க ட்ரைனிங் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு மைண்ட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு போவீங்க. நிறைய கம்பேர் பண்ணிருப்பீங்க, மார்க்கெட்ல நிறைய இன்ஃபர்மேஷனை கேப்சர் பண்ணிருப்பீங்க. நிறைய பேருக்கு என்ன மைண்ட்ல இருக்கும் அப்படின்னா, அந்த ட்ரைனிங் அது கோர்ஸ் படிக்கிறனால ஜாப் மார்க்கெட் அவைலபிளா இருக்கான்றதை பார்ப்பீங்க. செகண்ட், காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கான்றதை பார்ப்பீங்க. தேர்டு, ரிலேபிலிட்டி, அதாவது நம்ம அந்த இன்ஸ்டிடியூஷன் போய் படிக்க முடியுமா, ஆன்லைன்ல இருக்கா ஆஃப்லைன் இருக்கான்ற ஒரு ஃபீசிபிலிட்டிக்காக ப்ரிஃபர்டா இருக்கான்றதை பார்ப்பீங்க. அந்த இன்ஸ்டிடியூஷன் ரெப்யூட்டேஷன் இருக்கான்றதை பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் குவாலிட்டி ட்ரைனிங் நமக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுப்பாங்களா, டவுட்னா கிளாரிஃபை பண்ணுவாங்களான்னு சொல்லி கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் முக்கியமானது ஜாப் ஹெல்ப் பண்ணுவாங்களா, ஜாப் வாங்கி கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு மைண்ட் உங்களுக்கு இருக்கும். கைஸ் நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நான் சொன்ன இந்த 6 பாயிண்ட்ல ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லும் போது இதுதான் என்னோட மெயின் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ முக்கால்வாசி பேர் நான் சொன்ன இந்த 6th பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை மைண்ட்ல வச்சுப்பாங்க. அந்த இன்ஸ்டிடியூஷன் வேலை வாங்கி கொடுப்பாங்களா. மார்க்கெட்ல நிறைய இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்றாங்கன்னா, திடீர்னு ப்ராக்ஸி மூலியமா வேலை வாங்கி கொடுக்கறது, இன்டர்வியூ இல்லாமல் வேலை வாங்கி கொடுக்குறேன் ஒரு பெரிய அமௌண்ட் வாங்குறது, நிறைய பேர் ஏமாத்துறது, அப்படி ஜாயின் பண்ணாலும் கொஞ்ச நாள்ல வெளில வந்துடுறது. இந்த மாதிரி ஒரு பேக் டு பேக் நிறைய ஃபேக் ப்ராமிசஸ் மார்க்கெட்ல வந்து போயிட்டே இருக்கு. இது எல்லாத்துக்கும் அவங்க இதெல்லாம் இனிஷியேட் பண்றாங்கன்னா அதுக்கான மூல காரணமே நீங்க இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வைக்கிறனால மட்டும்தான். நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா, ஒரு சக்சஸ்ஃபுல் பீப்புளை மீட் பண்றீங்க, ஒரு பிசினஸ் மேனா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ஒரு டாப் மோஸ்ட் பொசிஷன்ல ஒரு சிஇஓ, சிஎஃப்ஓ இல்லாட்டினா டிசைன் டைரக்டர் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்க கூட இன்ட்ராக்ட் நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா, கொஞ்சம் நம்ம ஃப்ரெண்ட்லியா பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, டோன்ட் ரன் பிஹைண்ட் மணி. அதாவது நீங்க எப்ப காசு காசு காசுன்னு பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டீங்களாவோ அப்பயே வந்து யூ ஆர் பிகம் ஏ ஃபெயிலியர். ஸோ அவங்க என்ன மீன் பண்ணுவாங்கன்னா, பணம் எல்லாருக்கும் முக்கியம், எவ்ரிபடி இஸ் ஒர்க்கிங் ஃபார் மணி தான், இல்லைன்னே சொல்லலை. வாழணும்னா பணம் வேணும், ஃபைன். ஆனா பணம் தான் இன்டென்ஷன் அப்படின்ற மாதிரி போனீங்கன்னா கிடைக்கும், முதல்ல கிடைக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் பேக் ஃபயர் ஆயிரும். ஸோ என்ன மீன் பண்ற அப்படின்னா, நீங்க ஒரு ஐடி கம்பெனியில இல்லாட்டினா நான் ஐடி கம்பெனியில இல்லை ஃபினான்ஸ் செக்டர் வாட் எவர் மேபி ஒரு எம்என்சில கூட பிளேஸ் ஆகிறீங்கன்னு வைங்களேன். ஒரு நல்ல ஜாப் வேணும்னா நீங்க எடுக்க போற கோர்ஸ் உங்களுக்கு கரெக்டா இருக்குமான்றதை பாருங்க. டெவலப்பிங்ல படிச்சா அவ்வளவு பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க, நமக்கும் வாங்கி கொடுத்துருவாங்க, அவ்வளவு பேர் வீடியோல வந்திருக்காங்க, அவ்வளவு பேர் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அப்ப நமக்கும் வேலை கிடைச்சிடும் கிடையாது. 10 பேர்ல ஒருத்தவங்க வந்திருப்பாங்க, 20 பேர்ல 2 பேர் வந்திருப்பாங்க, அவ்வளவுதான் மார்க்கெட் ரேஷியோ. இப்ப என்ன ரீசன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன கோர்ஸ் வரும்ன்றதை நீங்க பாருங்க. நான் ஏன் ஸ்டார்டிங் பிசினஸ் அனலிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட் பத்தி நான் சொல்லியிருப்பேன்னா, மார்க்கெட்ல இருக்கிறவங்க புஷ் நிறைய போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க பிசினஸ் அனலிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட் இல்ல எந்த ரோல் நீங்க சூஸ் பண்றீங்களோ அந்த ரோல் முதல்ல வருமா அப்படின்றது உங்களுக்கு பாருங்க. அது உங்களுக்கு ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்டான்றது பாருங்க. நீங்க இன்ஜினியரிங் படிங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிங்க, எம்பிஏ, வாட் எவர் மேபி ப்ராப்ளம் இல்லை. ஆனா முக்கியமான விஷயம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க மைண்ட்ல கொண்டு போக வேண்டியது, அது உங்களுக்கு சூட்டபிளான்றது முதல்ல பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், அந்த ரோல் ரிலவெண்டா மார்க்கெட்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்ட்டு ஒரு சில எக்ஸ்பர்டைஸ் கிட்ட கேளுங்க. இப்ப நான்லாம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கரண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால மார்க்கெட்டோட டிமாண்ட் என்ன, எப்படி மார்க்கெட் போயிட்டு இருக்கு, ரெசெஷன் ஏதாவது வருதா இல்லையா, அதை மீறி வந்தா நம்ம ரோலுக்கு ஏதாவது இம்பாக்ட் ஆகுமா ஆகாதா, இது எல்லாமே நீங்க ஃபர்ஸ்ட் மைண்ட்ல கொண்டு போகணும். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்ங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மறுபடியும் சொல்றேன், நீங்க அந்த ரோலை என்னன்றதை நீங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி ப்ரொசீட் பண்ணாதான் யூ கேன் ஏபிள் டு சர்வைவ் இன் கரண்ட் மார்க்கெட் சிச்சுவேஷன். இல்லை அப்படின்னா அதுக்கப்புறமும் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வேற என்ன கோர்ஸ் பண்ணலாம். அதாவது கரியர் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்காக பண்றது வேற, கரியரே நான் சேஞ்ச் பண்ணி பண்றது வேற. கரியர் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் லைஃப் டைம் ஃபுல்லாக நீங்கள் பண்ணலாம், தப்பே இல்லை. ஸோ இப்போ நம்ம ஐடி இன்ஸ்டியூட் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கம்பெனியில் இல்லாட்டா அப்கமிங் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் 6 monthஸில் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கலாம், இந்தியாவில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கலாம், அதுக்கு ரிலவெண்ட்டாக என்ன ட்ரைனிங் கொடுத்தா வேலை கிடைக்கும், அந்த ட்ரைனிங் கொடுக்குறவங்க எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்களா இல்லையா, ப்ளஸ் இவங்க கொடுக்குற ஸ்கில் செட்டு உள்ளே போய் சஸ்டெயின் பண்ணி ஒர்க் பண்ண முடியுமான்றதை மட்டும்தான் மெயின் ஃபோக்கஸ்டாக இருக்கும். நாங்கள் ஒரு 10 பிரான்ச் 20 பிரான்ச் வச்சுருந்தோம்னா அவர் குவாலிட்டி வில் கெட் டிக்ரீஸ். ஆனால் பிரான்ச்சஸ் இருக்கிறதே கம்மியாக இருந்துட்டு அதுலேயே பெஸ்ட்டான ட்ரைனிங்ஸ் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறனால 90% யூ வில் பி கெட்டிங்
ஜாப் இன் அ Tier 1 ஆர் Tier 2 கம்பெனின்றது எப்படி நான் மீன் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபுல் ஃபோக்கஸ் நாட் பிஹைண்ட் த பிளேஸ்மெண்ட் நீங்கள் பார்க்காம நல்ல குவாலிட்டி ட்ரைனிங் கொடுத்தாவே நீங்கள் அட்டன் பண்ணாவே வேலை கிடைச்சிருன்றது உங்களுக்கு புரிய மாட்டேங்குச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்கள வேலை வாங்கி கொடுத்துருவாங்க, இவங்க இன்ஸ்டியூட் வேலை வாங்கி கொடுப்பாங்க, அவங்க இவ்வளோக்கு வேலை வாங்கி தரட்டுறாங்க, இவங்க 2 லட்சம் கேட்குறாங்க, அவங்க 3 லட்சம் கேட்குறாங்க. அப்போ கடைசியில் என்ன ஆகும்? 3 லட்சம் கொடுத்து நீங்கள் போனீங்கன்னா எப்படி நீங்கள் வேலை கிடைச்சி சர்வே பண்ணுவீங்க? ஸோ உங்களுக்கு ஜாப் மட்டும் உங்களுக்கு சப்போர்ட் வேணும்னா ஒரு சில கோர்சஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஜாபுக்கான ஹெல்ப் மட்டும் நாங்கள் பண்ணுவோம். ஆனால் ட்ரைனிங் கொடுத்துட்டு போகிறது பெட்டர் ஆப்ஷன் இருக்கும். நாங்கள் சஜஷன் கொடுப்போம். நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ட்ரைனிங் வித் பிளேஸ்மெண்ட் வேணுமா இல்லை வெறும் பிளேஸ்மெண்ட் மட்டும் வேணுமா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணி ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம டீம் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து எண்டு வரைக்கும் உங்களுக்கு என்ன ஸ்கில் செட் இருந்தால் ஜாப் கிடைக்குமோ அதை ரொம்ப அழகாக உங்களுக்கு புரிகிற லாங்குவேஜில் ட்ரைனிங் கொடுத்து ஜாபுக்கான சப்போர்ட் நம்ம சைட்லேருந்து ஹெல்ப் பண்ணுவோம். தேங்க்யூ.